உட்காரு. கவிதா, இந்திரா, அம்மா இந்திரா, என்னடா யாரையும் காணோம்? என்னம்மா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? வீட்டுக்கு வந்தவங்க விருந்தாளியா இருந்தாலும் பகையாளியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லணும். முகம் பார்த்து பேசுற மனசும் தைரியமும் இருந்திருந்தா வாங்கன்னு சொல்லிருப்பேன். வார்த்தையே பேச முடியாதவ மௌனம் அதனே இருக்கணும். அத்த, பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனைகளை பேச முடியாதுதான்ப்பா பிரச்சனை. உங்க அப்பா கிட்ட சொல்லு. கவிதா எப்படி இருக்கான்னு கேள்டா அருண். அவளுக்கு என்ன, அவ நல்லாதான் இருக்கா. நல்லா இருந்தா சரி. அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லு அருண். அத்த, மறைச்சு மறைச்சு பேச இது மாயாஜால வித்த இல்ல, என் தங்கச்சியோட வாழ்க்கை. நான் ஒண்ணு வித்தக்காரி இல்லப்பா, உன் அத்தை. எங்க போயிருக்கா என் பொண்ணு? என் மருமக கிட்ட நான் எதையுமே கேட்டுக்கிறது இல்ல. அருண், அவ மருமகளை பத்தி கேட்காம இருக்கலாம். ஆனா இந்த சத்தியமூர்த்தி அவன் மகளை பத்தி கேட்காம இருக்க முடியாது. அருண், உங்க அப்பாவுக்கும் உனக்கு என்னாச்சு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தேவை ஏது தேவையில்லாத ஏதுன்னு தெரிஞ்சு பேசுறவன் தான் சத்தியமூர்த்தி. ஆனா சொந்த தங்கச்சி கிட்ட தேவையானது மட்டும்தான் பேசணும். அது தெரியலையே உங்க அப்பாவுக்கு அருண். அத்த, நான் நேரடியாவே கேக்குறேன், பிரசாத்துக்கும் கவிதாக்கும் ஏதாவது பிரச்சனையா? யாரால? யாராலங்கிறது முக்கியம் இல்ல, பிரச்சனையா இல்லையா அத கேளு அருண். இதை ஏன் பிரச்சனையாக்குறீங்க? அது புருஷன் பொண்டாட்டிக்குமான விஷயம். அது யார் வீட்டுல தான் இல்ல. அப்போ பிரச்சனை இருக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் அந்த பிரச்சனை மாதிரி இல்ல. அப்படி ஆகவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். கீத்து வீட்டை கட்டினவளுக்கு ஓலை போட தெரியாதா? மளிகை கடை வச்சிருக்கிறவனுக்கு மல்லி வேலை தெரியாம இருக்காது. மாலை கட்ட தெரிஞ்சவனுக்கு பூ வேலை தெரியாம இருக்காது. அதெல்லாம் சரி, அந்த மாலை பூ மாலையா இருக்கா காகித மாலையா இருக்கா? பூவாசம் எனக்கு மறந்திருக்கலாம். ஆனா என் மருமகளை பூ மாதிரி வச்சிருப்பேன். அந்த பூ
கசந்தும் போகாது, காகிதமாவும் ஆகாது. இத உங்க அப்பா கிட்ட சொல்லு அருண். அம்மா, பாத்துக்கம்மா என் பொண்ண, பாத்துக்க. அப்பா, இந்திராவை பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லை அருண். கஷ்டமா இருக்கு. அவ முகம், அவ பேச்சு எல்லாமே மாறிப்போச்சு. அழுகையை அடுக்கிக்கிட்டு அவ தவிச்ச தவிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அருண், கோழி முட்டையை அடகாக்குற மாதிரி நான் என் குடும்பத்தை காப்பாத்தினேன். போன தன் குட்டிகளை வாயில கவ்விக்கிட்டு சுமக்கிற மாதிரி என் தங்கச்சிய தோல்ல சுமந்த. வலி தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்டா அவளுக்கு. வலிய வந்து பொண்ணு கேட்டவன் கடைசியில அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிட்டான். அழுகிற இந்திராவுக்கு ஆறுதல் சொல்றதை தவிர அவளுடைய இந்த அண்ணனுக்கு வேற வழி தெரியல. தீய திருவிழாவில தான் மிதக்கணும். தினம் தினம் வீட்டுக்குள்ளேயே மிதிச்சிட்டு இருக்கக்கூடாது. ரணமாயிடும்.
அப்படிதான் ஆயிப்போச்சு அவ வாழ்க்கை. இப்பவும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி அவளால எந்த முடிவுக்கும் வர முடியல. நானும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. போராடுதுடா உள்ளம், தவிக்குதுடா மனசு. கூட பிறந்தவளுக்கு வாழ கொடுத்து வைக்கல, வாழ தெரிஞ்ச எனக்கு வாழ்க்கை கொடுத்து வைக்கல. என் சொந்த குடும்பத்தோட தலை எழுத்து தண்ணீரை எழுதின எழுத்து மாதிரி கலஞ்சி காலாவதி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்பா, ரத்தத்தோட அடர்த்தி உங்க வார்த்தையில தெரியுது. வாழ்க்கையோட அர்த்தம் உங்க பேச்சில தெரியுது. உங்க தலைமுறையோட சோகமும் வருத்தமும் எங்களுக்கு வந்துடாத அளவுக்கு வாழணுங்கிற வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது. அத்தை சமாளிச்சிருவாங்கப்பா. அழுக எல்லார் கண்ணிலையும் வந்துடக்கூடாதுப்பா. அருண், என்ன பேசுறதுனே தெரியலப்பா. மௌனத்தோட சத்தத்துக்கு முன்னாடி வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்காது. அப்பா, ஒரு நிமிஷம். நீங்க எனக்கும் கவிதாக்கும் அப்பா மட்டும் இல்ல, வேதம். மனசுக்குள்ள எல்லா வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறீங்க. சிலுவையை சுமந்த இயேசுநாதருக்கு தான்ப்பா அதோட பாரம் தெரியும். ஆணி அடிச்சவனுக்கு தெரியாது அந்த வலியும் வேதனையும். உங்களை சாந்தப்படுத்தவோ சமாதானப்படுத்தவோ எனக்கு வயசும் இல்ல, வார்த்தையும் இல்ல. ஆனா இந்த உடம்புல உங்க ரத்தம் ஓடுதுப்பா. உங்களுக்கு மனசு வலிச்சா அந்த ரத்தம் துடிக்கும்பா. உங்களுக்கு கண்ணீர் வந்தா அந்த ரத்த நாளமே வெடிக்கும். அப்பா, வேண்டாம்ப்பா. கண்ணீரும் வேண்டாம், ரத்த நாளம் வெடிக்கவும் வேண்டாம். கணமா, என்ன கணமா? ஒன்னும் இல்லப்பா. வீடே வனாந்திரமா இருக்கேன்னு நினைச்சேன். வாழ்க்கையே பாலைவனம் ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். பாலைவனத்துக்கு நடுவுல பயணம் போற வாழ்க்கை தான்னாலும் வாழ்ந்துதானே ஆகணும்.
கணமா, கேள்விகளுக்கு அர்த்தம் இருக்கணும், குதர்க்கம் இருக்கக்கூடாது. நான் அப்படி எதுவுமே பேசலையே. கணமா, வாழ்க்கைன்றது ஒரு நீரோட மாதிரி. ஏதோ ஒரு இடத்துல தொடங்கும், ஏதோ ஒரு இடத்துல முடியும். ஆரம்பமும் முடிவும் முக்கியம் இல்லை. வழியில போற நதியில நம்ம பயணம் பண்ணணும். புரியலப்பா. ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்ல நீங்க, நான், அம்மா, இந்த 3 பேர் தான். 3 பேருக்கு நடுவுல பாசத்துல கயிறு கட்டி 3 முடிச்சு போடலாம். ஆனா மர்மம் முடிச்சு போடக்கூடாதுப்பா. இங்க என்னம்மா மர்மம்? தெருவோரத்துல தூக்கி போடப்பட்ட குழந்தைங்க கூட வளர்ந்த ஆளாகி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்க. 20 வருஷம் 30 வருஷம் பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு போன குழந்தைங்க கூட தன்னை பெத்தவங்க யாரு, வளர்த்தவங்க யாருன்னு இது எதுவுமே தெரியாம வளர்ந்தாலும் கடைசியில அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் யாருங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கேன். என்னம்மா இப்படி கேட்குற? உனக்கு அப்பா அம்மா இல்லையா என்ன? ஆனா அப்பா அம்மாவா இல்லையே. எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தது நீங்க. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பேசணுங்கிற வரைக்கும். அதே மாதிரி சோறு ஊட்டும் போதே அன்பையும் பாசத்தையும் சேர்த்து ஊட்டி வளர்த்தது அம்மா. சின்ன வயசுல என் கூட படிச்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவேன். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு. ஆனா வளர்ந்த பிறகு என்னமோ தெரியலப்பா, என்னோட வாழ்க்கையே வெற்றிடமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கர்வம், சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போச்சுப்பா. திரும்ப திரும்ப சில கேள்விங்களை கேட்கறதுல அர்த்தம் இல்ல. அது உங்களுக்கு குதர்க்கமாவும் தெரியும். ஆனா மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையோட தடம் அழிக்க முடிஞ்ச சிறைப்பா, இல்ல அழியாத கோலமான புரியல. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனிமே நான் இத பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இருப்பேன், உங்க மகளா கடைசி வரைக்கும். கணமா, முட்டையை உடைச்சிட்டு வெளியில வர கோழி குஞ்சுக்கு தெரியாது நம்மளும் ஒரு நாளைக்கு முட்டை போட போறோம்னு. பனிக்குடத்தை உடைச்சிட்டு வெளியில வர பச்சை குழந்தைக்கு தெரியாது
நாமளும் ஒரு நாள் அப்பாவாவோ அம்மாவாவோ ஆவ போறோம்னு. வாழ்ந்து பார், வாழ்க்கை புரியும்.